almost everything you need to know. ஹலோ நண்பா, இந்த உலகத்திலே ஒரு காம்ப்ளெக்ஸான பயாலஜிக்கல் மிஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிரெயின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ ரிசர்ச் பண்ணாலும் நம்ம இந்த பிரெயினை பற்றி கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்க முடியல. ஒரு அடல்ட் ஹியூமன் பிரெயினில் கிட்டத்தட்ட 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குமா. அப்போது இந்த நியூரான்ஸ்குள்ளே இருக்க கனெக்ஷன்ஸ் அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கேலக்சியில் இருக்க ஸ்டார்ஸோட கவுண்டை விட நம்ம பிரெயினுக்குள்ளே இருக்க கனெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு விஷயம் நினச்ச உடனே அது நம்ம பிரெயின்குள்ள ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆக முடியுது. இந்த கனெக்ஷன்ஸ் சொல்ற சினாப்சிஸ் எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணுமா. இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற இந்த எலக்ட்ரிசிட்டி 72 ஹவர்ஸ்ல நம்ம ஸ்மார்ட் போனை சார்ஜ் பண்ற அளவுக்கு இருக்குமா. இது மட்டும் இல்ல, நம்மளோட பிரெயினுக்கு கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் கிகாபைட் ஸ்டோரேஜ் இருக்குமா. அப்போ நம்ம பிரெயினோட மெமரி ஃபுல்லா இருந்து அதை அப்படியே ஒரு பென்ட்ரைவாவோ இல்ல ஹார்ட் டிஸ்கா மாத்தி ஒரு வீடியோவா பிளே பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அது பிளே ஆகி முடிக்க 300 வருஷம் ஆகுமா. ஸோ இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான பயாலஜிக்கல் மிஷினை ஒரு சின்ன எக்ஸாமுக்கு வர கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு கூட நம்ம பர்ஃபெக்டாக டியூன் பண்ணி வைக்கலன்னா நம்மளோட பிரெயினை தப்பாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். எப்படி ஒரு பழைய வண்டியை மெக்கானிக் கிட்ட கொடுத்து கரெக்டாக ரீகண்டிஷன் அண்ட் சர்வீசிங்லாம் பண்ணி அதை திரும்ப சூப்பரான கண்டிஷனுக்கு கொண்டு வந்து நம்ம ஓட்ட முடியுமோ, அதே மாதிரி உங்களுக்கு என்ன வயசானாலும் உங்கள் பிரெயினை கரெக்டாக ரீகண்டிஷன் பண்ணி ஓட்டுறதுக்கு, அதோட கண்டிஷனை முன்ன இருந்ததை விட பெட்டராக மாற்றுறதுக்கு பயோஹேக் யுவர் பிரெயின்ன்ற புக்ல இருந்து இன்னைக்கு சில யூஸ்ஃபுல்லான ஹேபிட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஹேபிட்ஸை ஒரு 3 வீக்ஸ் இல்ல 21 டேஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட பிரெயினோட கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வாங்க அந்த புக்ல இருந்து இப்ப சில இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பிரெயினை செம்ம கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க எந்த ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். நம்மளோட பிரெயினை சூப்பரான கண்டிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம 4 ஏரியால தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அது என்னன்னா, 1 நம்ம நியூரான்ஸை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, 2 நம்மளோட பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணணும், 3 பிரெயினுக்கு சம்மந்தப்பட்ட நல்ல ஃபுட்ஸை சாப்பிடணும், 4 ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். இந்த 4 விஷயங்களை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம பிரெயின் சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ஹேபிட்ஸ் எல்லாமே இந்த நியூரான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், இந்த பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், நல்ல ஃபுட்டை சாப்பிட்றதுக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம மைண்டை காமாக வச்சுக்கிறதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த 4 கேட்டகரிக்குள்ள இப்ப சில ஹேபிட்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட நியூரான்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்மளோட பிரெயினை எப்பயுமே ஃபங்க்ஷன் ஆக வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஹேபிட்டா நீங்க டெய்லி ஒரு புது இங்கிலீஷ் வார்த்தையோ இல்ல வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல ஒரு புது வார்த்தையை கத்துக்கலாம். இது உங்க பிரெயினை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வைக்க ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலா எல்லாம் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அவங்களோட மெமரி ஷார்ப்பா இருக்கும். காலேஜ் வர ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்க யூஸ்வலா அந்த அளவுக்கு படிக்க மாட்டாங்க. படிச்சாலும் செமஸ்டர் டைம்ஸ்ல தான் படிப்பாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே அவங்க பிரெயினை யூஸ் பண்ணாததுனால அவங்க மெமரி பவரை இழந்துட்டு வருவாங்க. ஸோ நம்ம பிரெயினோட நியூரான்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதாவது நம்ம காக்னிட்டிவ் எபிலிட்டியை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு ஆத்தர் டெய்லி ஏதாவது ஒரு புது வார்த்தையை கத்துக்கணும்னு சொல்றாங்க. அந்த புது வார்த்தையை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நியூரான்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான செகண்ட் ஹேபிட்டா அதை நம்மளோட லெஸ் டாமினன்ட் ஹேண்ட்ல எழுதி பழக சொல்றாங்க. அதாவது நீங்க யூஸ்வலா ரைட் ஹேண்ட்ல எழுதுவீங்கன்னா இந்த புதுசா கத்துக்கிட்ட வார்த்தையை லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதி பழக சொல்றாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம பிரெயினை சோம்பேறியா வைக்காம அதை யூஸ் பண்ண வச்சு எஃபிஷியன்ட் ஆகிறதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இந்த 2 சின்ன ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்றோம். ஒரு புது வார்த்தையை கத்துக்கிறோம், அது நம்மளோட லெஸ் டாமினன்ட் ஹேண்ட்ல எழுத பழகிறோம். அதாவது யூஸ்வலா ரைட் ஹேண்ட்ல எழுதுவோம்னா அதை லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதி பழகணும். அதே மாதிரி யூஸ்வலா லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுவோம்னா ரைட் ஹேண்ட்ல அந்த வார்த்தையை எழுதி பழகணும். உங்க காக்னிட்டிவ் எபிலிட்டியையும் நியூரான்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் டெய்லி இந்த 2 சின்ன ஹேபிட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அடுத்த கேட்டகரியில் இருக்க ஹேபிட்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி செகண்ட் கேட்டகரியில் நம்ம பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்றதை பத்தி பேசியிருந்தோம். பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்றதுனா ஒன்றும் இல்லை, ரத்தம் ஓட்டம், அதாவது பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்றது தான். இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஹேபிட் என்னன்னா, டெய்லி 10 நிமிஷமாவது ஓடுறது இல்லை நடக்கிறது. ஏன்னா இதுதான் நம்மளோட பிரெயினுக்கு பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம மொத்த பாடியோட வெயிட்டோட பிரெயினோட வெயிட்டை கம்பேர் பண்ணி பார்த்தா அது வெறும் 2% தான் இருக்கும்.
இருக்கும். ஆனால் அது வெறும் 2% இருந்தாலும் அதுக்கு 20% பிளட் சர்க்குலேஷன் தேவை. ஏன்னா அப்போ தான் பிளட் மூலமாக கிடைக்கிற ஆக்சிஜனையும் குளுக்கோஸையும் அதை கன்சியூம் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான கண்ட்ரோல் அண்ட் மெமரி ஃபங்க்ஷன்ஸை பக்காவாக பண்ணுமா. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த வார்த்தையும் லெஃப்ட் ஹேண்டில் எழுதி பழகின வார்த்தையும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும்னா உங்களோட பிரெயினுக்கு தேவையான பிளட் ஃப்ளோவை கொடுங்க. இப்போவே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நடக்க ஆரம்பிங்க. உங்கள் பாடியில் ஒரு மூவ்மெண்ட்டை கொண்டு வாங்க. அது உங்களோட பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அடுத்ததா தேர்ட் கேட்டகரியில் நம்ம நல்ல ஃபுட்ஸ் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ நம்ம உடம்புக்குள்ள என்ன எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பிரெயின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு இந்த நியூட்ரிஷன் கேட்டகரியில் இப்போ நம்ம பார்க்கலாம். நியூட்ரிஷன் கேட்டகரியில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய ஹேபிட் என்னன்னா அதிகமாக தண்ணி குடிக்கிறது. அதாவது ஹேபிட் நம்பர் 4 என்னன்னா ட்ரிங்க் மோர் வாட்டர். நம்மளோட பாடியில் 75% வாட்டர் தான். நம்மளோட ஹைட்ரேஷன் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா, அதாவது நம்ம டீஹைட்ரேட் ஆகி இருந்தோம்னா நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த புக்கில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை சொல்லணும்னா நம்ம டெய்லி மூச்சு விடுறது மூலமாகவே ஒரு கிளாஸ் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோமா, நம்மளோட எக்ஸ்கிரீஷன் அதாவது உடம்புலேருந்து வெளியே போகிற வேஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட 6-7 கிளாஸ் தண்ணியை நம்ம உடம்புலேருந்து வெளியே கொண்டு வரோமா. ஸோ இந்த வாட்டரை நம்ம ரீஃபில் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு மேலாக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 3.5 லிட்டர்ஸ்க்கு மேலே தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபீமேலாக இருந்தீங்கன்னா மினிமம் 2.5 லிட்டர்ஸ்க்கு மேலே தண்ணியை குடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிட்டு டெய்லி மினிமம் 3 பாட்டில்ஸ் ஆஃப் வாட்டர் ஆச்சு கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஸோ நியூட்ரிஷன் கேட்டகரியில் நம்ம பார்க்க வேண்டிய செகண்ட் ஹேபிட் என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை சாப்பிட்றது. யூஸ்வலாக எல்லாருமே வயசானதுக்கப்புறம் நம்மளோட மெமரி பவர் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. வயசாகிறவங்களுக்கு டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்னு இந்த மாதிரி ஞாபக சக்தி சம்பந்தப்பட்ட வியாதியை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி சாப்பிட்ற டயட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்க ப்ளூபெர்ரி, ராஸ்பெர்ரி அண்ட் ஸ்ட்ராபெர்ரி மாதிரி ஃபுட்ஸை ஆட் பண்ணிக்க சொல்கிறாங்க. இல்லைன்னா ஒரே ஒரு பீஸ் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் படித்த உடனே நம்ம இந்தியன்ஸ் இதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தெரிஞ்சது. ஏன்னா நம்ம இந்தியாவில் இது அவ்வளோவா கிடைக்காது. டார்க் சாக்லேட்டும் இந்த பெர்ரிஸும் கிடைச்சாலும் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்க இந்தியன் ஃப்ரூட்ஸை ட்ரை பண்ணலாம். அதுக்கு நெல்லிக்காவையும் பீன்ஸையும் ஜாமுன்னு சொல்கிற நாவல் பழத்தை உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட பிரெயினுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடச்சி இந்த மெமரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சு இந்த பெர்ரிஸையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரேஷன் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடச்சிரும். ஆனால் உங்கள் பிரெயினுக்கு இன்னொரு ஒரு விஷயம் தேவைப்படுது. அது என்னன்னா ஹெல்த்தி ஃபேட். ஏன்னா பிரெயின் 60%க்கு மேலே ஃபேட்டால தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ உங்கள் பிரெயினுக்கு தேவையான ஹெல்த்தி ஃபேட் கிடைக்க நீங்கள் வால்நட்ஸு, பாதாம் இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்க இந்த மீனெண்ணெய் மாத்திரன்னு சொல்லுவாங்கள்ல, அதையோ இல்லை இந்த ஃபேட்டி ஃபிஷ்ஷையோ உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு தேவையான ஹெல்த்தி ஃபேட் கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. ஸோ பிரெயினை சூப்பராக ஃபங்க்ஷன் ஆக வைக்க நியூட்ரிஷன் கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 ஹேபிட்ஸை பார்த்தோம். அது என்னென்னா ஹைட்ரேஷனுக்காக 3 லிட்டர்ஸ்க்கு மேலே தண்ணியை குடிக்கிறது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்காக டார்க் சாக்லேட்டையோ பெரிஸையோ இல்லை நம்ம இந்தியன் ஃப்ரூட்ஸ் லைக் ஆம்லாவை சாப்பிட்றது, அடுத்து ஹெல்த்தி ஃபேட்டுக்கு ஒமேகா 3 கண்டென்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு ஃபேட்டி ஃபிஷ்ஷையோ இல்லை அந்த மீனெண்ணெய் மாத்திரையோ இல்லை வால்நட்ஸையும் பாதாமையும் நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது நல்லது. கடைசியாக 4th கேட்டகரியில் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப அதில் ஃபர்ஸ்ட் ஹேபிட் டீப் பிரீதிங். நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே இதை முடிக்கணும்னா, அதாவது ஒரு டெட்லைன் இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறதுன்றது நம்ம பிரெயினில் கிரியேட் ஆகிற பயோகெமிக்கல்ஸ்னால தான். இது கிரியேட் ஆகிறது ஆக்சுவலாக பார்த்தா நல்ல விஷயம்தான். ஏன்னா அப்போ தான் நம்ம சர்வைவல் இன்ஸ்டிங் ட்ரிகர் ஆகி நம்ம முடிக்கணும்னு நினச்ச விஷயத்தை டெட்லைனுக்குள்ளேயாச்சும் முடிச்சு காட்டுவோம். ஸோ வேலையை டெட்லைனுக்குள்ளே முடிக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஹெல்ப் பண்ணாலும் அது ரொம்ப அதிகமாக எப்பயுமே இருந்துகிட்டு இருந்ததுன்னா அது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லதில்லை, பர்டிகுலராக நம்மளோட பிரெயினுக்கு நல்லதில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எஃபிஷியன்சியை இழந்து என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் தப்பாக ஏதோ செஞ்சுட்டு இருப்போம். நம்மளோட மெமரி பவரையும் இழந்துக்கிட்டே வருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்டை நம்ம வயிற்றுக்கிட்ட வச்சுக்கிட்டு நம்மளோட ரைட் ஹேண்டை நம்மளோட ஹார்ட் அண்ட் லங்ஸ் கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்து 6 செகண்ட்ஸ் அப்படியே இன்ஹேல் பண்ணி 3 செகண்ட்ஸ் அதை ஹோல்டு பண்ணி அடுத்த 6 செகண்ட்ஸ்க்கு எக்ஸேல் பண்ணோன்னா, இதே டீப் ப்ரீதிங் ரொட்டீனை கொஞ்சம் நேரத்துக்கு ஃபாலோ பண்ணோன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் குறைஞ்சி ஒரு காம் ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்லி இந்த எக்ஸசைஸை அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் பண்ணீங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு அந்த
அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. அதோட கண்டிஷனை நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செகண்ட் ஹேபிட் என்னென்னா யூஸிங் அரோமா தெரப்பி. அரோமா தெரப்பியா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசனை மூலமாக நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ட்ரை பண்ணுறது. நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே நம்ம சென்சரி ஆர்கன்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக ஸ்மெல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சென்ஸ். இதனால தான் ஏதாவது ஒரு வாசனையை ஸ்மெல் பண்ண உடனே நம்மளோட மூட் இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகும். நமக்கு பிடிக்காத ஸ்மெல் வந்ததுன்னா ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அதுவே ஒரு நல்ல வாசனை வந்தால் ஹான்னு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரிலாக்ஸிங் ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய லாவெண்டர் ஆயில் இல்லை ஏதாவது நல்ல காமிங்கான ஸ்மெல் வரக்கூடிய சில ஆயில்ஸை லைட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அது இந்த காமிங்காகவும் ரிலாக்ஸிங்கான ஃபீலிங்கை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஆத்தர் ஒரு டாக்டராக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டின்னு வர பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல காமிங்கான ஃபீலிங்கை கொடுக்கணும் தான் அவங்க கன்சல்ட் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி அந்த ரூமில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இந்த லாவெண்டர் மாதிரி வாசனைங்களை அவங்க யூஸ் பண்ணுறதுனால வர பேஷண்ட்ஸ் அந்த ஸ்மெல்னாலே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறது அவங்களுக்கே தெரியறதா சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக எப்பயுமே இருக்கீங்கன்னா உங்கள் என்வாயர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல் வர மாதிரி செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப நல்லாவே குறைக்கும். இல்லை இந்த ஹேபிட்டை சிம்பிளாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில்ஸில் வர லாவெண்டர் ஆயில்ஸை நீங்கள் வாங்கி பர்சனலாக டெய்லி கொஞ்சம் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபைனலாக உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு வர நெகட்டிவ் தாட்ஸை போக வைக்கிறதுக்கு ஆத்தர் நமக்கு 2 ஹேபிட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதில் மொதல் ஹேபிட் என்னன்னா ஜேர்னலிங். அதாவது நமக்கு வர தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு பேப்பரில் கொஞ்சம் எழுதிட்டோம்னா அதில் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருந்தால் அதை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பேப்பர் மூலமாக நம்ம வெளியே கொண்டு வர்றதுனால நெகட்டிவாக யோசிச்சு கிரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்லி ஒரு நோட் புக்கோ பேப்பரையோ எடுத்து உங்களுக்கு வர ரேண்டம் தாட்ஸை ஜேர்னல் பண்ண ஆரம்பிங்க. அது மைண்ட்லேருந்து உங்கள் நெகட்டிவ் தாட்ஸை வெளியே கொண்டு போக ஹெல்ப் பண்ணும். இல்லை கடைசியாக ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க என்ன ஹேபிட்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் தனியாக இருக்காமல் அப்பப்போ வெளியே போய் மற்ற மனுஷங்களோட சோஷியலைஸ் பண்ணுங்க. நிறைய பேர் லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ண திரும்ப சான்ஸ் கிடைச்சா அப்பப்போ அவங்கள மீட் பண்ணுங்க. ஜென்ரலாக சோஷியலைஸ் பண்ணுங்க. அதுவும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த 4 கேட்டகரியில் பார்த்த 10 ஹேபிட்ஸை ஒரு ரீகேப்பாக பார்க்கறதுக்கு இப்போ ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அந்த கேட்டகரிஸையும் ஹேபிட்ஸையும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் பிரெயினை ஒரு மெக்கானிக் மாதிரி நல்ல ரீகண்டிஷன் பண்ணுறதுக்கு உங்கள் நியூரான்ஸை இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸசைஸ் மூலமாக அதுக்கு தேவையான பிளட் ஃப்ளோவை கொடுத்து நல்ல பிரெயினுக்கு செமையாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி சூப்பர் ஃபுட்ஸை சாப்பிட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா பயோ ஹேக்கிங் மெத்தட் மூலமாக உங்கள் பிரெயினை இந்த 10 ஹேபிட்ஸை யூஸ் பண்ணி பெஸ்ட் லெவலுக்கு திரும்ப கொண்டு வர முடியும். நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் உங்கள் பிரெயினோட கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனலில் பிரெயினுக்கு ரிலேட்டடாக இருக்க அதர் வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் ஆப்பை இன்னும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கும் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ஸ் மூலமாக நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.